நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சினா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. மருத்துவமனையில் பிரசவத்திற்காக தன் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு தவித்து கொண்டிருந்தான் கணவன். வீட்டில் சம்மதம் இல்லாமல் நடந்த திருமணம் அது. அந்த பெண் வீட்டார்கள் மகள் இறந்து விட்டாள் என்றே கூறிவிட்டார்கள். துணைக்கு யாரும் இல்லாமலே தாய்க்கு தாயாக இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்று இவ்வளவு தூரத்திற்கு அழைத்து வந்த அவனுக்கு இப்பொழுது சற்று பயமாகவே இருந்தது. ஒரு வருட காலமாக பேசாத அவன் அன்று அவன் தாய்க்கு ஃபோன் செய்கிறான். அம்மா, மருத்துவமனையில் யாருமின்றி அனாதையாக நிற்கிறேன். உள்ளே அவள் வயிற்று பிள்ளையுடன் போராடுகிறாள். ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லம்மா, அனாதையாக நிற்கிறேன்மா என்று சொன்னான் மகன். கேட்ட அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் அழுதுவாரே கைபேசியை கீழே வைத்துவிட்டு நிற்கிறாள். அவன் அப்பா யாரிடம் பேசினேன் என கேட்க அம்மா விவரத்தை சொன்னாள். சிறிய மௌனத்திற்கு பிறகு, உன் மகன் செய்த தவறுக்கு அந்த பெண் என்ன செய்யும்? நீ போய் பார்த்துவிட்டு வா. ஆனால் நான் செத்தாலும் அவன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்றார் கணவன். அம்மா கிளம்பி வெளியே போன சில நிமிடங்களில் ஒரு கைபேசி அழைப்பு வர அதை அப்பா எடுக்கிறார். எதிரில் செல்ல மகனின் குரல். அம்மா, ஆண் குழந்தை பிறந்திருக்குதம்மா. பார்ப்பதற்கு அப்பாவை போலவே உள்ளதம்மா. அப்பா பார்க்க வருவாரம்மா என்று சொல்கிறான் மகன். மறுநொடி கைகள் நடுங்கி அப்பாவின் கண்கள் குளமாய் காட்சியளித்து கரையும் உடைந்து கொண்டு கண்ணீரை வர ஆரம்பித்தது. முகத்திலேயும் விழிக்க மாட்டேன் என்ற அப்பா சட்டையை போட்டுக்கொண்டு அம்மாவை பின்தொடர்ந்தார். யாராவது வருவார்களா தன் குழந்தையை பார்க்க என்ற ஏக்கத்தில் மகன் நிற்கிறான் மருத்துவமனை வாசலில். வாசலில் அம்மாவை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் மகனுக்கு. சிறு குழந்தை போல் அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். பிறகு உள்ளே சென்று குழந்தையை கொஞ்சிய அம்மா பின்னால் வந்த அப்பாவை பார்க்கவில்லை. அவர் கதவருகே நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னை யாராவது அழைத்தால் போகலாம் என இருந்தார் அப்பா. அப்போது மயக்கத்தில் இருந்த மருமகள் கண் விழித்து பார்த்தாள். கணவரின் அம்மாவை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள். அவள் அந்த அம்மாவின் கைகளை பிடித்தவரே ஒரு வார்த்தை சொன்னாள். இதோ இப்பொழுது பிறந்திருக்கிறதே என் குழந்தை, இது எப்படி வளருமோ எவ்வாறு நடக்குமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பெற்ற குழந்தை போல் இனி ஒரு குழந்தை எனக்கு கிடைக்காது. அப்படி என்னை பார்த்து கொண்டார் என்றாள் மருமகள். தாய் தன் மகனை பெற்ற பலனை அடைந்து விட்டாள். பிறகு ஏன் மாமா வரலையா என மருமகள் கேட்க, வாசலில் நின்றவருக்கு கால்கள் தன்னையும் மீறி உள்ளே ஓட பார்த்தது. அவள் கணவனிடம் கேட்டாள், அம்மாவுக்கு தான் உங்களை பிடிக்குமா, அப்பாவுக்கு பிடிக்காதா என்று. அப்பா மகன் என்ன சொல்வான் என கேட்டுக்கொண்டு இருந்தார். மகன் சொன்னான், அம்மா, சிறு வயதில் நான் நடந்து செல்லும்போது வழியில் சிறு பள்ளம் வந்தால் பயந்து போய் என்னை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். ஆனால் என் அப்பா என் கைகளை பிடித்து கொண்டு, மகனே, நான் இருக்கேன்டா, தாண்டுடா இந்த பள்ளத்தை என்பார். அவர் காட்டிய தைரியம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்றார் மகன். கேட்ட அப்பா ஓடி வந்து மகனை கட்டி பிடித்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். அனைவரும் அழ அங்கே ஆனந்த கண்ணீர் அற்புதமாய் கரை புரண்டி ஓடியது. அப்பாவும் அம்மாவும் ஒரு நாளும் பிள்ளைகளை ஏமாற்றியதில்லை. மாறாக ஒரு சில பிள்ளைகளால் ஏமாந்த பெற்றோர்கள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.